ஒரு முயல் நைட் உங்கள் வீட்டுக்கு வந்து முட்டை வைக்கும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இதுக்காக குழந்தைங்கள்லாம் காத்துட்ருக்காங்க. ஈஸ்டர் பன்னி அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு டவுட் வரும். இது உண்மையா அப்படின்னு சொல்லி. முயல் ஏன் முட்டை வைக்கும்? அதுவும் சாக்லேட் முட்டை. ஈஸ்டர் பன்னி அப்படின்னு சொல்லி பழைய யூரோப்பியன் ட்ரெடிஷன் இருக்குங்க. ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது புது வாழ்க்கை தொடங்குது அப்படின்னு சொல்லி அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதில் எதுக்கு முயலையும் முட்டையும் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? முயல் வந்து ஃபாஸ்ட்டாக ரீப்ரொடியூஸ் ஆகும். அதுக்காக முயல் சிம்பல் வச்சுருக்காங்க. முட்டை வந்து பார்த்திங்கன்னா புதிய வாழ்க்கை தொடங்குது அப்படின்னு சொல்லி அந்த சிம்பல் வச்சுருக்காங்க. அதனால தான் முயல் வந்து முட்டை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி ஸ்டோரி வந்து உருவாகியிருக்கு. இப்போது குழந்தைங்களுக்காக சாக்லேட் எக்கு அப்புறம் வந்து முட்டையிலையும் வந்து கிஃப்டெல்லாம் வச்சு கார்டனில் வந்து ஒளி வச்சுருவாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே குழந்தைங்க வந்து எக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்துப்பாங்க. இதில் ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, ஒரு சில வீட்டில் அந்த முயலுக்காக கேரட்டும் வைப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பாதி கேரட்டு தான் இருக்கும். பாதி கேரட்டை முயல் சாப்பிட்ரும். நீங்கள் இந்த மாதிரி ஈஸ்டரை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா? அப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி கனடாவில் நடக்கிற ட்ரெடிஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.